இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். அது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை காண்கிறதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஒரு ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்து நிமித்தமாய் கலங்கி போய் எழுந்து தூக்கத்தை விட்டு பதறி எழுந்து அமர்ந்திருக்க ஒரு சூழ்நிலை. கல்தேயர்கள், சோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழைத்து அங்கு வர வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் சொப்பனங்களை கண்டு நாம் விழித்து கொண்டு பயந்து போய் இருக்கிற நேரங்கள் நமக்கு உண்டு. எப்படி நமக்கு கனவு வரும்? யாரோ கழுத்தை வைந்து நெருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், என்ன செய்ய போதும் பதறி எழுந்து உட்கார்ந்து இருந்து கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டதான சொப்பனம் அல்ல. இங்கு ஒரு ராஜாவுக்கு, அரசாளுகிற தேசங்களை அரசாளுகிற அரியணையில் அமைந்திருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை பார்த்து நடுங்கி திகைத்து போய் பதற்றமோடு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்களை தீர்க்கதரிசிகள் நம்முடைய சொப்பனங்களுக்கு பதிலளிக்கிற ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல அநேக பேர் அங்கு சொல்லப்படுகிற பாருங்க, ராஜாக்கள் அவரை நோக்கி, அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று ஆவி கலங்கி இருக்கிறது. யார்ட்டெல்லாம் சொல்லுங்க? சாஸ்திரிகள், சோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தேயர்கள், இவங்கெல்லாம் வராங்க. இவங்களாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ நடந்த காரியத்தை இவர்கள் சொல்லுவார்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த ராஜாவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அந்த இவர்களெல்லாம் கேட்கிறாங்க, ராஜாவே, உங்களுடைய சொப்பனத்தை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அதற்கான விடையை நாங்கள் சொல்லுகிறோம், அர்த்தத்தை சொல்லுகிறோம், அதுக்கான காரியத்தை தீர்வை நாங்கள் சொல்லுகிறோம். அநேக நேரங்களில் குடுகுடுப்புக்கார நம்ம வீட்டுகளில் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இதுக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பணம் சம்பாதிப்பதற்காக சொல்லுகிற காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதல்ல. இங்கு அந்த ராஜா சொல்லுகிற ஒரு பயங்கரமான காரியம், நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும், அதற்கான காரியத்தையும் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லாமல் போவீர்களானால் உங்களை எல்லாம் வெற்றி போடுவேன் என்று இந்த ராஜா ஒரு பயங்கரமான கட்டளையை பிறப்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதன் வழியாய் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால், ஆண்டவருடைய வல்லமை அவருடைய ஊழியர்களுக்கு உண்டு என்பதை, அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை, இந்த காரியத்தை, தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை, தேசத்தில் வரப்போகிற காரியத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மறைப்பாரோ என்கின்ற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கனவாய் இருக்கலாம், எப்படிப்பட்டதான ஒரு சொப்பனமாய் இருக்கலாம், அப்படி எந்த ஒரு காரியத்தையும் மறைபொருளையும் வெளிப்படுத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், அதை உருவாக்கினவருக்கே முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களோடு பேசுகிறார். இங்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்களை அவர்கள் ஒருவராலும் சொல்ல முடியாது. கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கவில்லை. அப்போது யார் சொல்லுவா? யாரும் சொல்ல முடியாது. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, எல்லாத்தையும் கொண்டு போடு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சோசியர்கள், கல்தேயர்கள், எல்லாம் மந்திரவாதி எல்லாம் சொல்றாங்க, நீங்க சொல்றது அப்படிலாம் தப்பு, இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நாங்க பார்க்கல, இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி புலம்பி அவர்கள் தவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆனா அங்க ஆண்டவர் விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை 4 பேர்களை பார்க்கிறோம். அங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்க்கிறோம். தானியேலை கூப்பிட்டு, தானியேல் பார்க்கிறான், என்னையா தானியேலை எல்லாத்தையும் கொடுத்து இவங்களையும் என்ன செய்ய சொல்றாரு? கொல்லுவதற்கு கட்டளை பிறப்பிக்கிறது. அப்ப அந்த ஒருவனை கூப்பிட்டு தானியேல் சொல்றாரு,
இதற்காக ராஜா இத்தனை அவசரமாய் இந்த கட்டளையை பிறப்பித்தார் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளை தேவ சமூகத்துல ராஜா என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லி அங்கு தேவ சமூகத்துல நான் போய் அமர்ந்த ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், எனக்கு 2 நாள் நீங்க தவணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கான அர்த்தத்தையும் அதற்கான அவன் கண்ட சொப்பனத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு தேவன் பெரிய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரம். பிரியமானவர்களே, அந்த ராஜா அவருடைய வாழ்க்கையில அவர் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர் பார்த்திருக்க முடியாது. அங்க சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கும் ஆண்டவருக்கும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூப காட்டவும் கட்டளையிட்டான். பிரியமானவர்களே, ஒரு ராஜா அங்க இருக்கிற மந்திரவாதிகளை எல்லாம் கொல்லுவதற்கு கட்டளையிடுகிறான். ஏன்னா அவன் சொன்ன சொப்பனத்துக்கு அர்த்தத்தை ஒருவனாலும் சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் எவனாலும் சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்லின அந்த காரியத்திற்கு அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட கட்டளை அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகி இவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு, ராஜா சொன்ன சொப்பனத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்டபடியினாலே ராஜா எழுந்து நின்று இந்த காரியத்தை நீ வெளிப்படுத்தினபடியினாலே ராஜா முகங்குப்புற தானியேலுடைய காலில் விழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கலாம், தேவ சமூகத்தில் தேவனுடைய மனிதனுடைய கால்களை விழச் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூப காட்டவும் சொன்னானாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. கீழே ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. தேவர்களுக்கெல்லாம் தேவனே தேவனானவர், ராஜாக்கெல்லாம் அவர் தான் ஆண்டவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மறைபொருளை வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் மொத்த ஜனங்களுக்கும் பறைசாற்றப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பதாய் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதிகள், அங்கு கொடுக்கப்படுகிற எல்லா கணங்களெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மறைபொருளை ஆண்டவரான கர்த்தரால் மாற்ற முடியும், அதை அறிவிக்க முடியும், அதை உருவாக்க முடியும், அதற்கான அர்த்தத்தை அவரால் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவரே காரியங்களை உருவாக்குகிறவர். இங்கு காணப்பட்ட தரிசனம் என்னவென்றால், ஒரு ராஜ்யபாரத்தை குறித்து அவன் தரிசனங்களை காணுகிறான், சொப்பனத்தை காணுகிறான். எப்படி ராஜ்யம் உண்டாகும், எப்படி அதெல்லாம் அழிந்து போகும், எப்படி எப்படி ராஜ்யங்கள் உண்டாகும் என்பதை ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ராஜாக்களை அமர்த்துகிறவர் அவர்தான், ராஜாக்களை தள்ளுகிறவரும் அவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறார். பெரியவர்களே, நீங்க யாராக இருக்கலாம், உங்களை தேவன் ஒரு இடத்துல உயர்த்துவதற்கு அவரால் முடியும், உங்களை தாழ்த்துவதற்கு அவரால் முடியும், உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போவதற்கு அவரால் முடியும். பிரியமானவரே, நாம் பார்க்க வேண்டியது வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை. மனிதன் உருவாக்கினவை, மனிதன் ஒரு மனிதனுக்கு கனத்தை கொடுக்கிறார், அதெல்லாம் மறைந்து போகும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு ராஜ்யபாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அது ஒருவராலும் தடை பண்ண முடியாது. பிரியமானவரே, நாம் பார்க்க வேண்டியது சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவரை பார்ப்போமே, ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போக முடியாது. பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், கர்த்தர் சமூகத்திலே ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். நேபுகாத்நேச்சார் தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீர் என்று சொல்லி தானியின் காலத்துல சாஸ்தாங்காய் விழுந்து வணங்கி கொண்டான். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அந்த நேபுகாத்நேச்சார் அறிவித்தது போல என் ஜனங்களுமே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.